ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்று நேரம் வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு நீ பேசும், எங்களோடு நீ பேசும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நன்மையான செயல்களை நாம் செய்கின்றோம். அந்த செயல்களாலே வரக்கூடிய பலன்களை குறித்து நாம் ஒருபோதும் யோசிக்கவும் கூடாது. நன்மை செய்யும் போது அது பலன் இல்லாமலும் போகலாம், பலன் கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு ராஜா ஒன்று இருந்தார். ராஜானா இப்ப நமக்கு ராஜா காலம் கிடையாது. ராஜாக்கள் தெரியும், அப்பப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்வேடம் அணிந்து நகர்வலம் செல்வார்கள். தன்னுடைய மக்கள் எப்படி எல்லாம் இருக்கிறார்கள், என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறார்கள், என்னென்ன சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நாம மீண்டுமாக செய்ய முடியும் என்பதற்காக மாறு வேஷத்திலே செல்வார்கள். இப்படியாக ராஜா மாத்திரம் ஒரு குதிரையிலே ஜனங்களை எப்படிலாம் இருக்கிறார்கள் சொல்லி அவர்களிடத்திலே பேசி அவர்களுடைய ராஜா தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது. அதனால அவர்கள் தன்னுடைய குறைகளை சொல்லுவாங்க, நிறைகளை சொல்லுவாங்க. அப்படியாக சென்று கொண்டிருக்கும் போது நகரை தாண்டி ஒரு இடத்திலே அவர் போய் கொண்டிருக்கும் போது அந்த ஒரு மரத்துக்கு கீழே ஒரு வாலிப வயதுடைய ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ரொம்ப அசதியோடு, சோர்வோடு, கலைப்போடு அவன் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த பக்கமாக வந்த ராஜா, ஒரு மார்வேஷத்தில் இருந்தனால ராஜா அவனுக்கு தெரியாது. அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன இந்த நேரத்துல தனியா இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், இல்லையா நான் நடந்து வந்தேன், ரொம்ப கலைப்பா இருந்தது, அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், என்னன்னு தெரியல, எனக்கு எழுந்திருக்க கூட முடியாத ஒரு கஷ்டத்தோடு இருக்கிறேன், எனக்கு திடீர்னு எப்படி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்போ அவன் சொன்னா, நீங்க கவலைப்படாத, உங்க நான் குதிரையிலே பிடிச்சி நான் உள்ள கூட்டிட்டு போயிறேன், வீடை காட்டி எங்கன்னு சொல்லி நான் உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் அப்படின்னு. அவன் சொன்னா, இல்லையா என்னால எழுந்திருக்கவே முடியல, தயவுசெய்து நீங்க என்ன தூக்கி கொஞ்சம் குதிரையில வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே ராஜா இறங்கி அவனை கீழே வாலிபன் தான் ராஜா எப்படி உங்களுக்கு தெரியும், அவனை அப்படியே தூக்கி குதிரை மேல அவனை வைத்தார். குதிரை மேல வைத்த உடனே அவன் தன் காலை நன்றாக நீட்டி கையை குதிரையின் மேல பிடித்து அந்த குதிரையை ஓட்டி கொண்டு போய்விட்டான். குதிரையை தட்டி குதிரை போயிடுச்சு. ராஜா ஏமாந்து இருக்கிறார். அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது, இப்படியான ஒரு வாலிபனுக்கு ராஜா நமக்கு தெரியாது, ஆனா ஏதோ உதவி நம்ம செய்கிறோம், ஆனா அந்த உதவி செஞ்சது கூட இப்படி ஒரு நிலையில ஆகி போச்சுன்னு சொல்லி வருத்தத்தோடு என்ன பண்ண நடந்தே அவர் அரண்மனைக்கு சென்றார். நாட்கள் கடந்தது. அவருக்கு ஒரு கவலை இருந்து கொண்டேதான் இருந்தது, இப்படி நம் நாட்டிலே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கவலை இருந்தது. ஒரு நாள் அரசு சபையிலே தவறு செய்தவர்கள் எல்லாம் தண்டனை கொடுக்க முடியாத அழைத்து வந்தார்கள். அப்பொழுது அநேக பேர் வந்தார்கள். அதுல ஒருவன், இவர் குதிரையை எடுத்துட்டு போன ஒருவன், அவன் இவருக்கு தெரியும், ஏன்னா இவரு ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு தெரியும், ஆனா இவருக்கு ராஜாவை தெரியாது. அவனுக்கு அவன் இவன் என்ன தவறு செய்தான் என்று ராஜா கேட்கும் போது, நம்முடைய அரண்மனையில அவன் ஏறி திருட பார்த்தான், இவன் ஒரு திருடன், அதனால இவனுக்கு தண்டனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன சொன்னார், இவனை நீங்க 10 நாள் சிறைச்சாலையில அடைத்து விடுங்கள் என்று சொல்லிட்டு அந்த பழைய காரியங்கள் எதுவுமே பேசல. இவனை சிறைச்சாலையில போயிட்டான். ராத்திரியோடு ராஜா என்ன பண்ற, சிறைச்சாலைக்கு போகிறார். மார்வேஷத்துல போகிறார். எங்க முதல்ல போனாங்க அந்த மார்வேஷம் போட்டு அரண்மனைக்குள்ளே போகிறார். அரண்மனையில சொல்லிட்டாங்க, நான் ராஜா, நான் மார்வேஷத்துல வருகிறேன் சொல்லி. அப்போ இந்த சிறைச்சாலையில இருக்கு இந்த மனிதன் இடத்துல அவன் போகிறான். போனோடனே இவன் பார்த்த உடனே இவனுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆஹா இந்த ஆளுக்கு இருந்து நம்ம குதிரை எடுத்துட்டு போனோம், இவரு ஏன் இங்க சிறைச்சாலை இருக்க, இவரும் கைதியா வந்திருக்கிறாரா அப்படின்னு சொன்னேன். என்ன நீ இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். என்ன தெரியுதா, தெரியுது, உங்ககிட்ட இருந்தா குதிரையை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார, நான் உனக்கு உதவி தானே செஞ்சேன், நீ ஏன் அந்த குதிரையை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொன்னேன். என் வேலையா அதுதான், நானு திருடுறதுதான் என் வேலை, அதனால எனக்கு அதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மார்வேஷத்தை அவர் கலைத்தார். கலைத்த உடனேதான் அவனுக்கு அப்படியே உயிர் போய்விட்டது. ஐயோ ராஜா மார்வேஷம் போட்டு வந்து அவருக்கு நம்ம குதிரையை ஏமாத்திட்டோம், திருடுனதுக்காக 10 நாள் தண்டனை கிடைச்சது ரைட்டு. ஆனா இப்ப ராஜாவுடைய குதிரையை திருடுனதை வச்சு இவர் என்ன பண்ணுவாரு, நம்மள நிரந்தரமா ஜெயில போட்டாலும் போடுவாரு, தலையை வெட்டி போட்டாலும் போட்டுருவாரு. ஏன்னா அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ராஜாவை கையெழுத்து கும்பிட்டு, ராஜா என்ன மன்னிச்சிருங்க, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அவரு கெஞ்ச ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னார் தெரியுமா, நான் உன்னை தண்டனை கொடுக்கல,
தண்டனை கொடுத்தது நீ திருடுனதுக்காக, இங்க அரண்மனை திருடுனதுக்காக தண்டனை கொடுத்த. இந்த குதிரையை திருடுனதுக்காக நான் தண்டனை கொடுக்க போறதுல நான் விடுதலை செஞ்சிருவேன். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், இந்த காரியத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லணும். ராஜா இப்படி என்கிட்ட ஏமாந்தார் என்று சொல்லி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியத்தை வாங்கி அவனை 10 நாள் கழிச்சு அவனை அனுப்பிச்சு விட்டுட்டார். இந்த கதையை எனக்கு ஒருத்தர் சொல்லும் போது கேட்டுட்டாரு, ராஜா ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டேன். இப்ப நான் சொன்னேன், ராஜாவே ஏமாந்துட்டாங்கல்ல, ராஜாவுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். இந்த உலகத்துக்கே ராஜா, இந்த நாட்டுக்கே ராஜா வந்தாலும் ஒரு சாதாரண மனிதர்கள் ஏமாந்து போனானே சொல்லி ஜனங்க ராஜாவை கேள்விப்படுவாங்கன்றதுக்காக அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி நான் பதில் சொல்றேன். அப்போ அவங்க எனக்கு கதையை சொல்லுவாரு, அதுதான் அதற்காக அவர் சொல்லுங்க. ஏன் சொல்றாருன்னா, ஒருவேளை இது வெளியே தெரிஞ்சிச்சுன்னா யாருக்காவது உதவி செய்யணும் எண்ணம் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. ராஜா உதவி செய்ய போய் அவருக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, இப்ப யாருக்கும் நம்ம உதவி செய்யக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் இதை வெளியே சொல்லாத சொல்லி இது சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கதையில அவங்க விலை சொன்னார். எனக்கு உண்மையாகவே யோசிப்பாரு, நன்மை நிறைய செய்யணும், ஆனா அதனுடைய பலனை எதிர்பார்க்காத ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஏன்னா நன்மை செய்ய பழகுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்க நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏன்னா ஆண்டவர் நன்மை செய்கிறவர்களாவே சுற்றி இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சரி, இன்றைக்கு என்னுடைய செய்தி உங்களுக்கு 3வது வாரம் இருக்கிறபடியா நான் ஒவ்வொரு 3வது வாரமும் ஒவ்வொரு பாவத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடந்த நாட்களிலிருந்து ஒவ்வொரு 3வது வாரமும் முதல் நாளிலே அகங்காரம், பெருமை என்கிற பாவத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதுக்கு அடுத்த 3வது வாரத்திலே அறியாமை என்பது ஒரு பாவம் என்று சொல்லி உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். 3வதாக அவிசுவாசம் கூட ஒரு பாவம் என்று சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 4வதாக அசட்டை, தேவனை அசட்டை பண்ணுகிறோமே, தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணுகிறோமே, அது ஒரு பாவம் என்று சொல்லி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். கடந்த வாரத்திலே அவசரப்படுவது கூட பாவம் என்று சொல்லி நான் கடந்த வாரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பாவப்பட்டியலிலே 6வதாக வரக்கூடியது அசதி ஒரு பாவம். நீங்க ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா வார்த்தைகள் ஒண்ணுதான் இருக்கும், ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு நிறைய காரியங்கள் சொல்ல முடியுமா. அசதினா அதுக்கு தமிழ்ல வேற என்ன சொல்லலாம் சொல்லுங்க? சோர்வு சொல்லலாம், களைப்பு சொல்லலாம், இல்ல இப்படி நிறைய வார்த்தைகள் உண்டு. ஆனா களைப்பு, அசதி, களைப்பு அது பாவம். நீங்க நல்ல வேலை செய்யுங்க வீட்டுல, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுவோம். நிறைய வீட்டுல உங்களுக்கு வேலை இருக்கு, நிறைய வேலை செய்ய பெண்கள் நிறைய வேலை செய்யுங்க, அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பீங்க. எதனால? நிறைய வேலை செஞ்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு களைப்பு. வேதம் சொல்கிறது இயேசு களைத்திருந்தாலும் வேதத்துல வாசிக்கிறோம். ஏன்னா அவர் அவரை குடும்பப்படுத்தும் போது ஒரு களைத்திருந்தார். அப்ப அசதி என்பது அது எல்லாத்துலயும் கோபம் பாவமா? கோபம் பாவம் இல்லை, கோபம் கொண்டாலும் பாவம். கோபத்தினுடைய வெளிப்பாடு பாவமா இருக்கு, அதுதான். இப்ப அசதியுடைய வெளிப்பாடை நீங்க பார்க்கணும். அசதியா இருப்பது, சோர்வா இருப்பது பாவம் கிடையாது. ஆனா வேதம் சொல்கிறது அசதி ஒரு பாவம். ஒரு சில வசனங்களை நமக்கு பார்த்தா அதனுடைய விளக்கங்கள் நமக்கு சரியாக இருக்கும். முதலாவதாக வாசிக்க கேட்டேன், எரேமியா 48:10. யாராவது வாசிக்கல, ஸ்கிரீனை பார்த்துட்டு வாசிக்கிறாங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். நீங்க உங்களுடைய வேலை பார்த்து நீங்க அசதியா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா கர்த்தர் நமக்கு சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவது, சரோஜா அம்மா ஜெபம் பண்ணும்போது நீங்க அதை கவனிச்சீங்களான்னு தெரியாது. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது அவங்க ஒரு வார்த்தைகளை சொன்னாங்க, நாங்க வேதத்தை வாசிப்பதுல, ஆராதனைகளை கலந்து கொள்வதில், தேவனுடைய ஜெபம் பண்ணுவதில், இப்படி எல்லா விதத்திலும் நாங்க என்ன பண்றோம், அசதியா இருக்கக்கூடாது என்று அவங்க சொன்னாங்க. இதுதான் கர்த்தருடைய வேலை. கர்த்தர் நமக்கு தந்த வேலைகள் நிறைய இருக்கு. அந்த வேலையில நம்ம அசதியா இருப்போம்னா அது பாவம். நான் பாவம்னு சொல்லி நான் அப்படியே நைஸா சொல்றேன். இங்க என்ன வார்த்தை சொல்லுகிறது? சபிக்கப்பட்டவர்கள். அந்த வார்த்தையை நான் சொன்னா உங்களுக்கு கடினமா இருக்கும். பாவம் சொல்லிட்டு நீங்க அதை அப்படியே எடுத்துட்டு போயிடுவீங்க. ஆனா நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், என்ன பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாரு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுத வேதம் சொல்கிறேன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இன்னொரு வார்த்தை அப்படின்னு நம்ம தொடர்ந்து நான் பார்ப்போம். ரோமர் 12:11 இப்படியாக வேதம் சொல்கிறது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க. நீங்க ஸ்கிரீனோட பாத்துக்கலாம், நான் வசனம் லைனா போட்டுருக்கேன். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க. ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்கிறார். அசதியா இராது.
இது கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது அவங்க ரொம்ப அடிக்கடி அவங்க களைத்து போய் சோர்வோடு தேவனுடைய காரியங்களை செயல்படுத்தாதபடி இருக்கும்போது இந்த வார்த்தையை அவர் சொல்கிறத நான் பார்க்கிறோம். நீ அசதியா இல்லாதே, ஜாக்கிரதையா இரு அப்படின்னா அது ஒரு எச்சரிக்கை காரியங்கள் இருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய காரியங்களில நாம் அசதியா இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஏங்க நீங்க சர்ச்சுக்கு வரல? 2-3 காரணம் சொல்லுவோம். ஒண்ணு, எனக்கு உடம்பு சரி. இதெல்லாம் சாத்து போக்கு. படுக்கையில் இருந்தா மட்டும்தான் ஆலயத்துக்கு வராம இருக்கிறோம். எழுந்து நடக்க முடியல, ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். மற்றபடி சின்ன ஜோரம், தலைவலி, ஒரு 2 வாட்டி இருமிட்டா போதும், எனக்கு இருமலா இருக்கு, வீட்டுல உட்காந்து மற்றவங்களுக்கு எல்லாம் பரவிடும். ஒரு சாக்கு போக்கு. யோசிச்சு பாருங்க, ஆலயத்துக்கு வரணும்னா மனமகிழ்ச்சியோடு தாவிக்கு சொல்ற மாதிரி வரணும். அதுல ஆசீர்வாதம் இருக்குது, அதுல வசதி இருக்குது, அது பாவம். அவன் என்ன சொல்ற, அதனால நீங்க அசதியா இல்லாம ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லு. வேதத்தை வாசிக்கும் போது நேரம் இல்லை. இதை நம்ம சொல்றோம், நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, ஆனா வேதம் வாசிக்க நேரம் இல்லை. ஏன் ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிற பாஸ்டர், ஜெபம் பண்ணும் போது பிசாசு என்ன தூக்க வச்சிருக்கான். தூக்கமா இருக்கு, பைபிளை திறந்தா தூக்கம் வருது, ஜெபம் பண்ணா தூக்கம் வருது. ஏன் தூக்கம் வருதுன்னா நீங்க ராத்திரி தூங்குறது இல்லை, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குனீங்கன்னா ஏன் தூக்கம் வருது? தூக்கம் வருது. இப்படி இந்த அசதிகள் தேவனுடைய காரியங்களிலே வேலைகளிலே நீங்கள் அசதியா இருப்பீர்களானா இவைகள் எல்லாம் பாவம். இதெல்லாம் ஜாக்கிரதை. அதனால ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற. இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அசதின்றது நீங்க உங்களுடைய உடம்புலைக்குனால வரக்கூடிய களைப்பையோ சோர்வையோ அசதியா நான் சொல்லல. ஆண்டவருக்குரிய காரியங்களிலே நீங்க செய்யக்கூடிய செயல்களை நீங்க அசதி என்பது காரியத்தை சோர்ந்து போய் களைத்தோடு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கு. இன்னும் வசனத்தை வாசிக்க, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படியாக தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிவன் என்று சொல்றோம். உங்களுக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு வேலை கொடுத்திருக்கிறார், நீங்க அதுக்கு சம்பளம் வாங்குறீங்க. அப்ப அந்த எஜமான சொல்லக்கூடிய ஒரு வேலைக்கு நீங்க சரியான வேலையை செய்யாம எப்ப பார்த்தாலும் எனக்கு சோர்வா இருக்கு, களைப்பா இருக்கு, அந்த வேலையை செய்யலன்னா நீங்க அந்த வேலைக்கு நீங்க பிரயோஜனமற்றவர்களாக இருப்பீங்க. இந்த உலக காரியங்களிலே இப்படி இருக்குன்னா ஆண்டவருடைய காரியங்களில் எப்படி இருக்குல்ல, இது என்ன போட்டு நீங்க அழிவனுக்கு சகோதரர், அழிந்து போகக்கூடியவனுக்கு நீங்கள் சகோதரனாக இருக்கிறீங்க. யாரு? தன் வேலையில. இதோடு இணைந்த ஒரு அடுத்த வசனம் நீதிமொழிகள் 19:15 வாசிக்கிறோம். சோம்பர் தூங்கி விடப்படும், அசதியானவர் நீங்க சாப்பிடக்கூடாது. நீங்க அசதியோடு நீ பைபிள் படிக்கலையா, ஜெபம் பண்ணலையா, சர்ச்சுக்கு வரலையா, அன்னைக்கு என்ன பண்ணாங்க? இருப்பான்னு சொல்றாங்க. அன்னைக்குதான் நம்ம 3 வேளை சாப்பிடுறது, எத்தனை வேளை சாப்பிடுவோம்? சந்தோஷம். ஆமா, 4 வேளை சாப்பிடும், 5 வேளை சாப்பிடும். அசதி ஒரு பாவம். நிறைய நேரத்தில் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. பாவம்னா லிஸ்ட்ல வந்து அப்படியே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், திருடு, இதுதான் நமக்கு முன்னாடி வரும். இந்த மாதிரி நமக்கு தெரியாத சில பாவங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அவை அசதி கூட ஒரு பாவம். அது சோர்வு என்று வைத்துக் கொள்ளலாம். களைப்புன்ற வார்த்தையை நான் கொண்டு வரேன். களைப்புனாலே நாம செய்யக்கூடிய உடல் உழைப்பினாலே, அதனாலே நம்ம என்ன பண்றோம்? களைத்து போய் உட்கார்ந்து களைப்பு விட்டுருவோம். அசதி, அதுதான் மெயினா அசதி. சோர்வு ரெண்டையும் சொல்லலாம். சோர்வு அடிக்கடி வருகிறது, ஆண்டு காரியங்கள் ரொம்ப சோர்வு வருகிறது. அப்போ அசதியை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, அப்போ ஒரு கேள்வியாக வருகிறது, இந்த அசதி ஏன் வருகிறது? இதுதான் இன்னைக்கு செய்தி. அசதி ஏன் வருகிறது? 3 விதமான நிலைகளிலே நமக்கு அசதி வருகிறது. அதைதான் இன்னைக்கு நாம் பார்த்து நாம் கடந்து இருக்கிறோம். முதலாவதாக இந்த அசதி ஏன் வருகிறது என்றால், வாசிங்கள் மீகா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மீகா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீ புசித்தும் திருப்தி அடையாதிருப்பாய், உனக்குள்ளே சோறு உண்டாகும், சேரா உண்டாகும். நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை, நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு. இங்கே 14ஆம் வசனத்துல முதல்ல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னது? நீ புசித்தும். அதனால என்ன ஆகுது? சோறு. அப்போ முதல் காரியம், திருப்தி இல்லாத வாழ்க்கையினால உங்களுக்கு என்ன வருது? சோர்வு, அசதி வருகிறது. வாழ்க்கையில திருப்தி இருக்கணுங்க. எவ்வளவு கொடுத்தாலும், ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு
பத்தல, எனக்கு போதல, இன்னும் எனக்கு இருக்கிறதுல வச்சு மனரம்யமாக வாழ நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். பவுல் சொல்ற திருப்தி கூட ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். நீங்க நம்ம என்ன நிறைய நேரத்தில் மற்றவங்களை கம்பேர் பண்ணணும். எப்படி இருக்கான், ஒரு வருஷமா தான் ஆலயத்துக்கு வரான், ஒரு வருஷமா தான் எனக்கு தெரிஞ்ச அவன் ஆண்டவரை தேடணும். நான் 25 வருஷமா ஆண்டவரை கூப்பிட்டு இருக்கேன், இன்னும் நான் நினைக்கிறது நடக்கல. என் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டம். 3 வேளை சோறு, நல்ல ஒரு வீடு, இல்ல நல்ல ஒரு சுகம், இதை விட வேற இந்த உலகத்துல வேற என்ன வேணும்? இல்ல அதிலே குறைந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் திருப்தி. திருப்தி இல்லாம வாழ்ந்ததுனால நமக்கு அசதி, அதான் சோறு வருது. ஏன் சோறு வருது, ஏன் அசதி வருதுன்னா வாழ்க்கையில திருப்தி இல்லை. உதாரணம் யார் சொல்லணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்நாளில எவ்வளவோ ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்றார்கள். மோசேயின் மூலமாக அவங்க கேட்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாங்க. வனாந்திரத்துல ஏதாவது கிடைக்குமா? தண்ணி இல்லைன்னா தண்ணி கொடுத்தார், சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுத்தார். ஆமா, நான்வெஜ் கொடுத்தாரு, வெஜிடேரியன் கிடையாது, நான்வெஜ் கொடுக்கிறார். அப்பமும் காடையும் கொடுக்கிறார், அப்படியே காடையை வரவழைச்சு கொடுக்கிறார். இதுவரைக்கும் சுவைகளிலே பிரதானமான சுவையுடைய ஒரு உணவு மன்னா. மன்னாவை கொடுத்தார். அது தேவதூதர்கள் உண்ணும் உணவு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட மன்னா ஆண்டவர் கொடுத்தார். யாராலும் அவங்களுக்கு என்ன? அதனால நாம அதனுடைய தொடர்ச்சி தான். நீங்க ஆரம்ப நிலையில இருந்த நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு திருப்தி வந்துடும். ஐயோ எங்கேயோ ஒரு திசையில இருந்தேன், சம்பளம் குறைஞ்ச சம்பளத்துல இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்தி வைத்திருக்கிறார், இந்த வாழ்க்கை எனக்கு போதும், இனி ஆண்டவரை உயர்த்துகிற காரியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் வாழ்க்கை திருப்தி. இந்த திருப்தி இல்லாத நிலை உங்களுக்கு வருமானால் உங்களுக்கு என்ன வந்துடும்? அசதி வரும். சங்கீதம் 59:15 வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க போடப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷமா 59:15 வாசிங்க. யார் சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் எதற்காக? உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்துக் கொண்டிருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். திருப்தி இல்லாத அவங்க வெறுமனே அழுது மட்டும்தான் செஞ்சாங்க. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் அந்த கூக்குரலை கேட்டார், ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார், ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஏன்னா அவர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிற மாதிரி உங்களையும் நேசிக்கிறார். அதனால அவங்க என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நமக்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார், நீயும் உதவி செய்வார், உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஆனா திருப்தி இல்லாமல் நீங்க இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு அசதி வருகிறது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 105:40 வாசிங்க. அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அங்க எப்படி ஆண்டவர் நடத்துகிறார் பாருங்க. மீண்டும் வாசிங்க. அவர் காடைகளை வரப்பண்ணினார், காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்மலையை திறந்தார், தண்ணீர் புறப்பட்டது. அப்படியே இப்படிலாம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்று சொல்லி இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆனாலும் இவர்கள் எல்லா நிலைகளிலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மள மாதிரியே தான். சில நேரம் வீட்டுல அந்த முணுமுணுப்பு சத்தம் கேட்கும். ஆமா, சத்தமும் வெளிப்படுறது இல்லை, சத்தமா தான் சொல்லுவோம். ஆனா வாயில போயிட்டே போவாங்க. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களுக்கு தான் நம்ம கத்துக்கிறோம். முணுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க, முனைக்கிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, நாங்க அங்க அப்படி இருந்திருப்போம், இங்க இப்படி இருந்திருப்போம். எங்க எப்படி இருந்திருப்பீங்க? ஒருவேளை சோத்துக்கு இல்லாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கேட்கும் போதுதான் அந்த உணவோடு கொடுக்கிறாங்க. ஆனாலும் திருப்தி. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி முறுமுறுத்த ஜனங்கள், முரட்டாட்டப்பட்ட ஜனங்கள், முறைத்தவர்கள் நடந்த ஜனங்கள் யாருமே கிடையாது. ஆனால் ஆண்டுக்கு போச்சுட்டார். அவர் கடைசி வரைக்கும் திருப்தி இல்லாம இருந்தார். அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த பிலிப்பியர் 4:12 வாசிக்கல. எப்படி யாரா சொல்றாரு? நீங்க நான் சொல்ல முடியுமா? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும்
பாத்தீங்களா? பவுல் சொல்றாரு, அழகா சொல்றாரு பாத்தீங்களா? வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், அவனை ஏற்றுக்கொள்ளணும். மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எதை சொல்றாரு? நான் அப்படி போதிக்கப்பட்டேன். இந்த போதனை எதுக்காக நீங்க நாளைக்கு சொல்லணும், நாங்க இப்படி போதிக்கப்பட்டோம், இப்படியாவது இந்த அசதி வரக்கூடாது, இந்த திருப்தி இல்லாதான் எங்க வாழ்க்கையில அசதி வருகிறது, எங்களுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். ஏன்னா நம்மளோட இருக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாழ்ந்திருக்கிற நிலையிலும் நீங்க அந்த வார்த்தையை சொல்லணும். நீங்க வெறும் வாழ்வு மட்டும்தான் ஆண்டவர் தருவான்னு நினைக்காதீங்க. தாழ்வு வரும், இரண்டும் கலந்ததுதான் நம்ம வாழ்க்கை. சில நேரங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவங்களுக்கு போதிக்கப்படக்கூடிய காரியம், உங்களுக்கு இனி கஷ்டம் வராது, இனி வியாதி வராது, அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீங்க நம்பவே நம்பாது. என்ன கேட்டா, இனிமேல் தான் உங்களுக்கு கஷ்டம் அதிகமா வரும், இனிமேல் தான் அதிகமா வரும். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இல்ல அதே அதோட இன்னொரு வார்த்தை இல்லை. 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. இதாக பக்தி. போதும் என்று மனதோடு கூடிய தேவ பக்தி, அதுதான் ஆதாயம், அதுதான் லாபம். அப்போ இந்த அசதி ஏன் வருகிறதுனா, முதல்ல திருப்தி இல்லாததுனால நமக்கு அசதி வருகிறது. சரி, இரண்டாவது ஏன் அசதி வருகிறது? தீமைகளினாலே அசதி வருகிறது என்று நாம் இடத்துல வாசிக்கிறோம். தீமை என்றால் நாம் சந்திக்கக்கூடிய தீமையான காரியங்கள். இப்போ ஒரு வியாதி வருகிறது, உடனே நமக்கு என்ன வரும்? சோறு வந்துடும், ஒரு அசதி வந்துடும். இல்ல இப்படி தீமையான காரியம், நமக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறாங்க, எதிரான ஒரு காரியம் வருகிறது, உடனே நமக்கு என்ன வரும்? அசதி வருகிறது. இதை மத்தியில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சோர்ந்து போகாமல் நாம் இருக்கணும், அசதிப்படக்கூடாது. ஏன்னா பிரச்சனைகள் உண்டு என்று சொல்லி நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. நீங்க இதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, நீங்க தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உதாரணத்தை எடுத்து பேசினா நல்லா இருக்கும். தாவீது வாழ்க்கையில நிறைய நேரத்தில் அவன் சோர்ந்து போவது உண்டு. ஆனா ஆண்டவராலே அவன் தேற்றப்படுகிறான். ஏன்னா அவன் ஆண்டவர் நிறைய தீமைகள், அதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். வாழ்நாள் முழுவதும் உன்னை விட்டு பட்டயம் விலகவே விலகாது ஆண்டவர் சொல்லிருக்க. ஏன்னா அவன் பெரிய தவறு ஒன்று செஞ்சுட்டான். ஆனா ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டுட்டான். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்ல, நீ என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவரால் பெயர் பெற்றான். தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்பட்ட எவ்வளவு பெருமை பேர் பெற்றவன். தாவீதுடைய கிருபை என்று சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட தாவீது அநேக நேரங்களில் சோர்ந்து போகும்போது, ஏன் அந்த சோர்ந்து போகிறான் என்றால், அவனை அநேக தீமைகளை அவன் சந்திக்கிறான். அவனுக்கு எதிரான போர் வருகிறது, வியாதி வருகிறது, பிரச்சனை வருது. அவனுக்கு எப்பவுமே அவன் சந்தோஷமான இருக்கக்கூடிய நிலையை கிடையாது. நீங்க சங்கீதத்துல அவனுடைய தாவீதுடைய சங்கீதத்துல படிச்சு பாத்தீங்கன்னா நிறைய உயிரோட்டமான வார்த்தைகள் நிறைய வரும். அவனுடைய வாழ்க்கையில அவன் பெற்ற கஷ்டங்கள் எல்லாம் அதிகமா சொல்லக்கூடிய, நம்ம அதனால அந்த 51 சங்கீதத்துல கூட, தாய் என்னை பாவத்திலே கற்பத்தில் ஒரு வேதனையோடு சொல்லக்கூடிய பாவம், நான் பாவம் செஞ்சு தீமைகளை சந்தித்து என் வாழ்க்கையில சோர்வு மேல் சோர்வு, அசதி மேல் அசதி என் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பாவம் என்ன பண்ணிவிட்டேன், அதற்கு காரணம் நான் பாவத்திலே கற்பம் தரிக்கப்பட்டேன். ஆனாலும் இதை உணர்வுள்ளவனாகும். ஆனந்த ஜெபம். இங்க தீமைகளால் இருக்கிறவர்களுடைய அந்த அசதிகளை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தீங்கு வருங்க, ஆனா வேதம் சொல்றது தீங்கு நாளில் ஆண்டவர் கூடாத மறைவில் உன்னை மறைத்து வைத்து உன்னை பாதுகாப்பார். ஆண்டவர் பாதுகாப்பார். ஆனா வரும் எந்த நிலையிலும் வேதத்தில் நீ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் முடிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியம் வராத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கவே இல்லை. வந்தாலும் அதுதான் சந்தோஷம், வந்தாலும் ஆண்டவர் விட்டு விடாது. அதுதான் நமக்கு விசுவாசம். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு தீமைகள் வரும்போது நமக்கு வாழ்க்கையில அசதி வருகிறது. சங்கீதம் 40:12 வாசிங்க. யார் சொல்றது? தாவீது சொல்ற 12ஆம் வசனத்துல எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள். நமக்கு 1-2 வந்தாலே என்ன ஆயிடும்? சோர்ந்து போயிடும். ஆனா போட பெட்ல போய் படுத்துருவோம், இல்ல எல்லாத்தையும் மறந்துடுவோம், ஆண்டவரை மறந்துடுவோம், குடும்பத்தை மறந்துடுவோம். நினைவுதான் இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படிதான். இவர் என்ன சொல்றாரு? எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்குது. அவைகள்
நான் அசதியாகிட்டேங்கிறேன், நான் சோர்ந்துட்டேங்கிறேன். ஏன்னா தீமைகள் என்னை தேடி வருகிறது. எனக்கு தீமையே வரல அப்படி சொல்ல தாவி. தீமை நிறைய எண்ணில் அடங்காம், சொல்ல முடியாத அளவுக்கு தீமை அப்பேற்பட்டவர். ஆனா எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவர் ஆரம்பத்துல இருந்து கோலியாத்தை வென்றது முதல் அவருடைய வாழ்க்கையில முழுவதும் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது பெரிய பெரிய வெற்றிகள். ஆனா இடையில அவருக்கு தீமைகள் சூழ்ந்தது. ஆனால் அசதி கொள்ளும் போதெல்லாம் ஆண்டவரை அவர் பிடித்துக் கொள்ளும். அதான் அடிக்கடி அவர் கேட்பாரு, ஆண்டவரே நான் உன்னை பின்தொடரட்டுமா, தன்னை பிடித்துக் கொள்ளட்டுமா? பிரச்சனை வரும்போதுதான் ஆண்டவரை பத்திரமா பிடிச்சுப்பாரு. நீங்களா அதுதான் செய்யணும். தீமையை நம்ம சோர்த்து கொள்ளும், அசதி கொள்ளாதீங்க. ஆண்டவரை பிடிச்சு, அன்பரை பிடிச்சுக் கொள்ளுங்க, ஆண்டவரை பிடிச்சுக் கொள்ளுங்க. அப்ப நம்ம விட்டு தீமை நீதிமொழிகள் 24:10 வாசிங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைகிறது. இருக்கிற பலனும் போயிடுங்க நீங்க அசதியாயிட்டீங்கன்னா. ஏன்னா ஆபத்து காலத்தில் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து வரும் தான் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் அப்படி சொல்லிதான் வார்த்தை வேற மாதிரி வந்திருக்கும். ஆனா ஆபத்து காலங்களில் அப்பதான் ஆபத்து உண்டு. இங்க பார்த்தாலும் பிரச்சனை நிறைய, எப்படி வருது தெரியாது. ஜாலியா வரலாம், ஆபத்தா வரலாம், ஆக்சிடென்ட் வருது, நல்லா போயிட்டு இருக்கோம், திரும்பி வலிக்கு விழுந்துடுறோம், வீட்டுல இருக்கிறோம், திரும்பி வலிக்கு விழுந்துடுறோம், இல்ல சமைக்கிறோம், திரும்பி பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. எப்படியோ ஏதோ விதத்துல ஆபத்து வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா நீங்க என்ன தீமைகள் ஆபத்துகள் வந்தாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய இருக்கிற பலன் ஆயிடும். கடைசியாக எபேசியர் 3:13 வாசிங்க. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். ஏன் தெரியுமா? அவைகள் மகிமையா இருக்கிறது. அப்போ இரண்டாவதாக தீமைகளினாலே நமக்கு அசதி வருகிறது. சரி, மூணாவது நாம செய்கிற தீய செய்கைகளினாலே நமக்கு அசதி வருகிறது. இதற்கு உதாரணம் என்று சொன்னா, நீங்க யோனாவை எடுத்துக்கீங்களா? அவர் ஒரு தீய காரியம், அவர் பெரிய தவறு செய்யல, ஆனா ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்தார். ஆண்டவர் யோனாவை அழைத்து நீ எங்க போகணும், நினிவேக்கு போ என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனா இவர் எங்க போகிறார், நினிவேக்கு போகாதபடி ஆண்டவர் சொல்லாத ஒரு இடத்துக்கு, என்னது அவருடைய செய்கை ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது. எங்க போனாரு, தர்ஷீஷுக்கு போனார். அங்க போனதுனால கப்பல்ல போகும்போது ஒரு பெரிய பிரச்சனை. என்னாச்சு, கடல் கொந்தளித்தது. கடைசியில சீட்டு குலுக்கி போட்டாங்க. யோனா பேர்ல வந்துச்சு, யோனா தூக்கி கடல்ல போட்டாங்க. ஆனா போட்ட உடனே ஆண்டவர் அந்த மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். மீன் யோனாவை பிடிக்கிறது, கொண்டு வந்து கரையில கக்கிறது. எந்த கரையில வந்து கக்கிறது இல்ல, நினைவே போடுறதுதான் எனக்கு தெரியல ஏதோ. ஆனா நினைவேக்கு போக வேண்டியது ஆண்டவருடைய கட்டளை. இவர் மீன் போனாலும் இவருடைய செய்கைகள் ஆண்டவர் புறமாக இருந்தாலும் ஆண்டவர் முதல். இந்த நிலையில தான் அவர் எங்க போறாரு, போயிட்டு ஆண்டவர் பத்தி சொல்லும் போது ஒரு நிலையில சோர்ந்து போய் உட்கார்ந்து அசதி வந்துடுச்சு. வாசிங்க யோனா 4:8 வாசிங்க. யோனா 4:8 வாசிங்க. சூரியன் உதித்த போது உண்மையா நீங்க பார்த்து வசனத்தை கவனிச்சீங்களா? சாகிற அளவுக்கு நம்ம மனசை மாத்திட்டான். யாரு? யோனா. யாரு? தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய பிள்ளை. ஒரு கூட்ட மக்களை ஆத்மா ஆதாயம் செய்ய முடியாத ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இப்போ நான் சாக பரவாயில்லைன்றான். என்ன பிரச்சனை அவனுக்கு? அது என்ன சொல்லுது? அது காரணம் வெயில் அவங்க அதிகமா, உஷ்ணம் அதிகமா இருக்குது. அவன் பிரச்சனை உஷ்ணம் இல்ல. அவனுக்கு என்னன்னா, அங்க ஜனங்கள் வந்து சொன்னாங்க, சொன்னா யாருமே மனம் திரும்பல. அப்ப அவங்க நீங்க யோனா 4 உங்க வீட்டுல அழகா படிச்சு போற அழகான ஒரு கதை, நடந்த உண்மை சம்பவம். அங்க பாத்தீங்கன்னா அவன் சோர்ந்து போகுது, அசதி வருகிறது. அவன் செஞ்ச செயல் இப்ப அவனுக்கு அசதியை கொண்டு வருகிறது. ஆண்டவர் அவனை தேற்றுகிறார், நீ போ, நீ போய் சொல்லு. அவன் சொல்றாரு. அவன் இன்னொரு சோர்வும் அதுக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு செடி என்ன ஆயிடுது அவனுக்கு, அங்க கருகி போயிடும். அதை பார்த்த உடனே அவனுக்கு மனம்
சொல்றாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுக்கே இப்படி சோர்ந்து போறிய, 1,44,000 ஒரு கணக்கு இருக்கிறது, 1,40,000 பேர் அங்க இருக்கு உனக்காக காத்திருக்கிறாங்க, அவர்களுக்காக நான் பரிதாபப்பட இருப்பேன்னா சொல்லி இப்போ சொல்லி அனுப்புறாரு. அப்போ நம்முடைய செய்கைகள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும்போது நமக்கு என்ன வருகிறது? அசனி வருகிறது. அந்த எசேக்கியேல் அதே வாசிக்கிறேன். எசேக்கியேல் 33:10. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். எதனால சோர்ந்து போகிறாங்கன்னா, எங்கள் பாவங்களும் எங்கள் அக்கிரமங்களும் துரோகங்களும். அப்ப நம்முடைய தீய செய்கைகளினாலே அசதிகள் வருகிறது. அப்ப அசதி என்பது வரக்கூடாது நான் சொல்லல, ஆனா அசதி ஏன் வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அசதி ஒரு பாவ பட்டியலில் வருகிறது. சோர்வு ஒரு பாவம். சோர்ந்து போவது பாவம் அல்ல, எந்த நாளிலும் சோர்ந்து போகிறோம் என்பது நீங்க அதை கவனிக்க வேண்டும். அப்ப 3 காரியங்கள். திருப்தி இல்லாததுனாலும் நமக்கு அசதி வருகிறது, தீமைகளை சந்திக்கும் போது அசதி வருகிறது, தீய காரியங்களை செய்யும் போது அசதி வருகிறது. சரி, இதுல இருந்து தப்பிக்க நான் என்ன செய்ய? அந்த செய்தியில முடிவாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன். அசதி நீங்குவதற்கு நான் என்ன செய்யணும்? 2 காரியம் தான். முதல்ல ஜெபம். ஜெபம் தான் உங்களுக்கு எல்லாமே கொண்டு வரும். 2வது தேவனுடைய செயலுக்காக வெயிட் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டு அவசரப்படக்கூடாது. இந்த 2மே தொடர்ச்சியானது. ஜெபம் பண்ண எல்லாம் இந்த காரியங்கள், என்னுடைய செயல்கள், நான் சந்திக்கிற தீமையான நிகழ்ச்சிகள், திருப்தி இல்லாத வாழ்க்கை, இவைனாலே இந்த சோர்வு வருகிறாங்க. இந்த சோர்வுல இருந்து, இந்த அசதியிலிருந்து எனக்கு விடுதலை. நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் இவைகளிலிருந்து இந்த திருப்தி இல்லாம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண காரியங்கள், நிறைய காரியங்கள் கிடைக்காம இருக்கும்போது நீங்க மீண்டும் உங்களுக்குள்ள என்ன வந்து அசதி வரும். அதனாலதான் சொன்னேன், தேவனிடத்துல ஜெபம் பண்ணி விட்டு அந்த தேவ செயலுக்காக நீங்க காத்திருக்கும் போதுதான் இந்த வாழ்க்கையில இந்த அசதிகள் முழுமையாக உங்களை விட்டு. இப்ப நம்ம வாழ்க்கையில நாம் எப்படியாக இருக்கிறோம்? அசதி ஒரு பாவம், சோர்வு ஒரு பாவம். அதுக்காக வேலை செய்து கிடைத்திருக்கிற அந்த காரியங்களை நீங்க நினைக்காதபடி தேவனுக்குரிய காரியங்களை இந்த 3 காரியங்களை அடிக்கடி சொல்லுவோம். ஆராதனையை விட்டுவிடாது, அதுல உங்களுக்கு சோர்வு வரக்கூடாது. வேதம் வாசிப்பதை விட்டுவிடாது, அதுல உங்களுக்கு சோர்வு வரவே கூடாது. ஜெபம் பண்ணுவதற்காக நீங்க அதை விட்டுவிடலாம், அதுல சோர்வு வரும். இந்த 3 காரியங்களையும் நீங்க சோர்வு இல்லாதபடி தேவனுடைய அந்த செயலுக்காக, கிரியைகளுக்காக காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதம். ஆகவே பாவப்பட்டியலில் இன்றைக்கு 6வதாக அசதி என்கிற பாவத்தை குறித்து நாம் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், உங்களோடு பேசியிருக்கிறார். உணர்வடையும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை போல நாம் இல்லாதது, தாவீது வாழ்க்கையில் அவர் பெற்ற தீமைகளை போல நாங்கள் சந்திக்காதவர்கள், யோனாவை போல நாங்கள் உமக்கு விரோதமாக காரியங்களை செயல்படுத்தாதவர்கள், உமக்காக நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் எனக்காக ஜெபம் பண்ணி உங்களுடைய செயலுக்காக நாங்கள் காத்திருக்க இந்த பலனை நீங்கள் தாரும் என்று சொல்லி நாம் தேவனுடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.